street shop for street smarts. OneManShop, simple and portable. For more details, visit makeshift.co.in. Dazller all-day lip color. Available in 30 plus shades at ₹200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் Jeyachandran Textiles. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இது பெண் நலன், நான் சங்கீதா. எப்போவுமே லாங் ஹேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, எங்கன்னா வெளில கிளம்பணும், ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே, ஸ்ட்ரைட்டனிங் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் மார்க்கெட்டில் இப்போ ஸ்ட்ரைட்டனிங் இருக்க ரேட்டே வேறு. ஏன்னா ஸ்மூத்தனிங்கில் ஆரம்பித்து கெரட்டினில் ஆரம்பித்து ஒரு டெம்பரரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணணுன்னா கூட மினிமம் ஒரு 2000 ரூபாவாக தான் ஆகும். ஸோ வீட்லேயே எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் வச்சு நம்மளால் பண்ண முடியும். அதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தா அதுதான் அரிசி. அரிசி நீங்கள் பச்சரிசியோ இல்லை உங்கள் சாப்பாட்டு அரிசி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசியில் இருக்க ஸ்டார்ச்சு நம்மளோட ஹேரை நல்லா கனமாக்கி நல்லா ஸ்ட்ரைட்டாக காட்டும். ஸோ இந்த அரிசியை வச்சு 4 வகையாக ஹேர் மாஸ்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் எல்லாமே நம்மளோட ஹேரை எப்படி ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ மாஸ்க் நம்பர் 1, ஒரு கப் நிறையா பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. இந்த ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதுவும் அந்த பாலையும் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச பாலில் இந்த அரிசியை போட்டு நல்லா வேக வைங்க. அரிசி நல்லா கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அதை அப்படியே மசிச்சு விட்டு ஆற விட்டுருங்க. இந்த அரிசியை நீங்கள் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று ஃபேஸ் மாஸ்க், இன்னொன்று ஹேர் மாஸ்க். அது எப்படி பிரிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த பாலில் வேக வச்ச அரிசி நல்லா சாதமாக ஆயிருக்கும்ல, இதை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் அலோவேரா ஜெல்லையும் ஆட் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் இருக்க அரிசியில் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி அலோவேராவும் தேங்காய் எண்ணெயும் இருக்கிற மாஸ்க்கை தலைக்கு தடவுங்க. அதே மாதிரி ஹனி இருக்கிற மாஸ்க்கை ஃபேஸுக்கு தடவுங்க. மாற்றி தடவிடாதீங்க. ஹனி ஃபேஸுக்கு, அலோவேரா ஜெல் ஹேருக்கு. இப்படி நீங்கள் தடவுனீங்கன்னா உங்கள் ஃபேஸும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஹேரும் ஸ்ட்ரைட் ஆகிடும். இதே மாஸ்க் தான் கொரியாவில் இருக்கிற பொண்ணுங்களும் யூஸ் பண்ணுறாங்களாம். அதனால தான் அவங்களோட ஹேர் அவ்வளோ சில்கியாகவும் பவுன்சியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அவசரமாக எங்கேயோ வெளியே கிளம்புறீங்க, டக்குன்னு ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணணும், இல்லை டக்குன்னு குளிக்க போகணும் அப்படின்னா வீட்டில் வடித்த சாதம் இருக்குல்ல, அந்த சாதத்தை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. தயிர் இருக்கும், தயிர் எடுத்து ஒரு 4 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் கலந்துக்கோங்க. தலையில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. முக்கியமாக சொல்கிறேன், இதை நீங்கள் ஸ்கேல்பில் தேய்க்கக்கூடாது, வெறும் ஹேரில் மட்டும் தேய்க்கணும். இது தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு ஷாம்பு எதுவும் போடாமல் குளிங்க. ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும். ஆனால் இந்த சொல்யூஷன் வெறும் டெம்பரவரி தான். இந்த ஷைனிங் ஒரு நாளைக்கு தான் இருக்கும். 3வது, இதுதான் என்னோடய ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. 5 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் மில்க் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல். இதை நீங்கள் நேச்சுரல் அலோவேரா ஜெல் எடுக்கலாம், இல்லைனா மார்க்கெட்டில் விற்கிற அலோவேரா ஜெல் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் கோகோனட் ஆயில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணாலே பார்க்குறதுக்கு கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும். இதை அப்படியே உங்களோட ஸ்கேல்ப், உங்களோட ஹேர் எல்லாத்துலேயுமே தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே போதும், காஞ்சிரும். டக்குன்னு போய் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும், சீரம் தடவுன மாதிரி. இந்த மாஸ்க் ஒரு 1 வீக்குக்கு இருக்குங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணாலே ஒரு வாரத்துக்கு அதோட எஃபெக்ட் இருக்குங்க. 4th டைப் மாஸ்க்கும் அரிசி பேஸ்டு தாங்க. எப்படின்னா 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அதில் போடுங்க. கலந்துக்கிட்டே வாங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். நீங்கள் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் ஜெல்லு மாதிரி மாறும். அப்படி ஜெல் மாதிரி மாறிட்டு இருக்கும் போதே இந்த அரிசி மாவும் அதில் போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஜெல் கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த ஜெல்லை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட்ஸ் கிடச்சிடும். ஆனால் இதை நீங்கள் ஸ்டோர்லாம் பண்ண முடியாது, 1 டைம் யூஸ் தான். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஹேருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு ஏதாவது மாஸ்க் தெரியும்னா அதை எங்களுக்கு மறக்காமல் சொல்லி அனுப்புங்க. Street shop for street smarts. OneManShop, simple and portable. For more details, visit makeshift.co.in. Dazller all-day lip color. Available in 30 plus shades at ₹200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் Jeyachandran Textiles.